சகோதரர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். செக்குலர் மேட்டர்ஸ் என்று ஒரு யூடியூப் சேனல் இருக்கிறது. அந்த சேனலை நடத்தி வரக்கூடிய நபர் வேதாகமம் தவறு என்பதை நிரூபிப்பதற்கு பல தவறான கருத்துக்களை பரப்பி வருகின்றார். தவறான கருத்துக்கள் என்று சொல்வதை விட அரைவேக்காட்டுத்தனமான கருத்துக்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அவர் தான் 20 வருடம் கிறிஸ்தவ மதத்துக்கு ஊழியம் செய்வதாக வேறு கூறிக்கொள்கிறார். இயேசுவின் வம்ச வரலாற்றிலே மத்தேயு கூறியதற்கும் லூக்கா கூறியதற்கும் மாறுபாடு இருக்கின்றது என்று ஒரு வீடியோவிலே கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்து ஏற்கனவே நான் சென்ற மாதம் ஒரு வீடியோ வெளியிட்டேன். இப்போது இயேசு பிறந்தவுடன் எகிப்துக்கு சென்றதாக மத்தேயுவும் நாசரேத்துக்கு சென்றதாக லூக்காவும் கூறியிருக்கிறார்கள். இப்படியாக நிறைய முரண்பாடுகள் வேதத்தில் இருக்கின்றது. எனவே வேதாகமம் ஒரு பொய் என்று நிரூபிக்க முற்படுகின்றார். இந்த அரைவேக்காட்டுத்தனமான போதனை பலகீனர்களுக்கு இடரலாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் இந்த வீடியோவை வெளியிடுகின்றேன். மத்தேயுவில் இயேசு பிறந்த அன்று இரவே அவரை அவரது பெற்றோர்கள் தூக்கி கொண்டு எகிப்துக்கு போனார்கள் என்று மத்தேயு கூறுகின்றான். இது மத்தேயு 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லூக்காவிலே இயேசு பிறந்த பிறகு அவர் நாசரேத் சென்றார் என்று கூறப்பட்டிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இதிலே எது சரி எது தவறு? இயேசுவை அவர் பிறந்த அன்றே எகிப்துக்கு கொண்டு போகும்படி தேவன் கூறியிருந்தால் தேவனே இயேசுவின் பெற்றோர்களை நியாயப்பிரமாணத்தை மீற சொல்லியது போல் ஆகிவிடும். ஏனென்றால் குழந்தைகள் பிறந்தால் அதற்கு செய்ய வேண்டிய சில நியாயப்பிரமாண கடமைகள், சடங்காச்சாரங்கள் இருக்கின்றன. தாயிற்கான சுத்திகரிப்பு காரியங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் முடித்து விட்டுதான் இயேசுவின் பெற்றோர்கள் வேறு இடத்துக்கு செல்ல முடியும். அந்த நியாயப்பிரமாண சடங்காச்சாரங்கள் என்ன? 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஆண் பிள்ளையை பெற்ற சிறியானவள் 40 நாள் கழித்து தீட்டு கழித்திருக்க வேண்டும். அதன் பிறகு நியாயப்பிரமாணத்தின்படி பலிகளை கொடுக்க வேண்டும். இவைகள் எல்லாம் லேவியர் 12ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டது, இந்த சடங்காச்சாரங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. எனவே கண்டிப்பாக இயேசு பிறந்த அன்றே எகிப்துக்கும் செல்லவில்லை, நாசரேத்துக்கும் செல்லவில்லை. நியாயப்பிரமாண சடங்காச்சாரங்களை எல்லாம், நியாயப்பிரமாண கடமைகளை எல்லாம் முடித்த பின்பு அவருடைய பெற்றோர் அவரை லூக்காவில் கூறியபடி நாசரேத்துக்கு தான் கூட்டி சென்றார்கள். அப்படி என்றால் மத்தேயு கூறியது தவறா என்று நீங்கள் கேட்கலாம். மத்தேயு இயேசு பிறந்தவுடன் நடந்த காரியத்தை பதிவு செய்யவில்லை. கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் இயேசுவை கண்டு சென்ற அன்றைக்கு இரவுதான் இயேசுவை எகிப்துக்கு கொண்டு சென்றதாக மத்தேயு பதிவு செய்கின்றான். இயேசு பிறந்த அன்றே அந்த கிழக்கு திசையிலிருந்து வந்த ஞானிகள் இயேசுவை சந்திக்கவில்லை. இயேசு பிறந்த அன்றே கிழக்கு தேசத்திலிருந்து வந்த ஞானிகள் இயேசுவை தரிசித்ததாக கிறிஸ்தவர்கள் கருதுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் கிறிஸ்துமஸ் அன்று வைக்கக்கூடிய குடில்களிலெல்லாம் 3 ஞானிகள் இடம்பெறும்படிக்கு அவர்கள் செய்கின்றார்கள். அவருடைய இந்த தவறான கருத்துதான் இப்படிப்பட்ட அரைவேக்காட்டுத்தனமான மனிதர்கள் மத்தேயுவுக்கும் லூக்காவின் எழுத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று கூறுவதற்கு ஏதுவாகி விடுகின்றது. சகோதரர்களே, அந்த ஞானிகள் கிழக்கிலிருந்து வந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. கிழக்கு என்பது எது? வேதத்திலே யோர்தானுக்கு கிழக்கே உள்ள பகுதிகள் தான் கிழக்கு என்றும், அதில் உள்ள மனிதர்கள் தான் கிழக்கத்தி புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். குறிப்பாக இன்றைய ஈரான், ஈராக் தான் அந்த ஞானிகள் வந்து அந்த கிழக்கு தேசமாக இருக்க வேண்டும். அந்த தேசத்திலே மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவ ஊழியத்தின் மூலமாக அந்த ஞானிகள் இயேசுவை குறித்த அறிவு பெற்றிருக்கலாம். அல்லது பாபிலோன் மற்றும் பெர்சியாவிலே சிறைப்பட்டிருந்த இஸ்ரேல்கள் மூலமாக அவர்களுடைய மூதாதையர்கள் அந்த ஞானத்தை பெற்று அவர்கள் அந்த மெசியாவை குறித்த அந்த ஞானத்தை தங்களுடைய சந்ததிகளுக்கு வழி வழியாக கடத்தியதன் மூலமாக அவர்கள் அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை தங்களுடைய மூதாதையர்களிலிருந்து பெற்றிருக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அந்த ஞானிகள் உலக இரட்சகர் மீது விசுவாசம் வைத்திருந்தவர்களாகவே இருந்திருக்கின்றார்கள். இயேசு பிறந்த அன்றைக்கு அந்த வால் நட்சத்திரம் அந்த ஞானிகளுக்கு தோன்றி இருந்தால் அவர்கள் ஈரானிலோ அல்லது ஈராக்கிலோ இருந்து பெத்லகேம் வருவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? குறைந்தபட்சம் 6 மாதங்கள் ஆகும். இது நான் சொல்றது என்னன்னா, இயேசு பிறந்த அன்றைக்கே அந்த வால் நட்சத்திரம் அவர்களுக்கு தோன்றியிருந்தால் குறைஞ்சபட்சம் அவர்கள் வருவதற்கு, பெத்லகேம் வருவதற்கு 6 மாதம் ஆகும். எனவே அவர்கள் இயேசு பிறந்த அன்றே
மாட்டு கொட்டாய்களே வைத்து சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனாலே இயேசு பிறந்ததும், ஞானிகள் இயேசுவை தரிசித்ததும் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்த வெவ்வேறு சம்பவங்களாகும். மேலும் அந்த ஞானிகள் இயேசுவை வீட்டுக்குள் பிரவேசித்தே சந்தித்ததாக மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மாட்டுத் தொழுவத்தில் வைத்து அந்த ஞானிகள் இயேசுவை தொழுது கொள்வதாக வேதத்திலே பதிவு செய்யப்படவில்லை. இதுவும் இயேசு பிறந்த அன்றே ஞானிகள் இயேசுவை தொழுது கொள்ளவில்லை என்பதற்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கின்றது. ஏரோது ராஜா அந்த ஞானிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு எப்பொழுது காணப்பட்டது என்று கூறினார்களோ, அதிலிருந்து சரியாக நாட்களை கணக்கிட்டு 2 வயதுள்ள பிள்ளைகளை கொல்லும்படிக்கு கூறுகின்றார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கள் பிறந்த அன்றைக்கே அந்த ஞானிகள் இயேசுவை மாட்டுத் தொழுவத்திலே சந்தித்திருந்தார்கள் என்றால், தரிசித்திருந்தார்கள் என்றால், ஏரோது ஏன் 2 வயதுக்குள் உட்பட்ட குழந்தைகளை கொல்லும்படி சொல்கின்றான்? பிறந்த குழந்தைகளை மட்டும் அன்றைக்கு பிறந்த குழந்தைகளை மட்டுமே கொல்லும்படி சொல்லியிருப்பானே. இப்ப இந்த கணக்கும் அந்த ஞானிகள் இயேசுவை கண்டிப்பாக அவர் பிறந்த அன்றைக்கு மாட்டுத் தொழுவத்திலே சந்திக்கவில்லை என்றும், கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் கழித்தே இயேசுவை தரிசித்திருக்கிறார்கள் என்றும் நமக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இயேசுவின் பெற்றோர் வருடம் வருடம் பஸ்காவின் பொழுது எருசலேமுக்கு செல்வதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள் என்று லூக்கா 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்தது ஒரு டிசம்பர் மாசம் அல்ல. அவர் அக்டோபர் மாசத்திலே முதல் வாரத்திலே பிறந்தார். இதை குறித்து பின்னர் ஒரு வீடியோவில் நாம் விரிவாக பார்ப்போம். பஸ்காவானது ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் மாதம் போல் வரும். அப்படி என்றால் இயேசு பிறந்த 6ஆம் மாதத்திலே முதலாக அவர் பஸ்காவிற்காக எருசலேமுக்கு வந்திருப்பார். அடுத்ததாக 1½ வயதிலே இயேசு பஸ்காவின் பொழுது எருசலேமுக்கு வந்திருப்பார். ஏரோது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொல்லும்படி கூறியதிலிருந்து இந்த 1½ வயதிலே இயேசு எருசலேமுக்கு வந்திருந்த அந்த காலகட்டத்தில் தான் இயேசுவும் அவரது பெற்றோரும் தங்கியிருந்த அந்த வீட்டிலே ஞானிகள் இயேசுவை தரிசித்திருப்பார்கள் என்றும், அன்று இரவே இயேசுவை அழைத்து கொண்டு அவருடைய பெற்றோர் எகிப்துக்கு சென்றிருப்பார்கள் என்றும் நாம் உறுதியாக நம்பலாம். ஆம் சகோதரர்களே, இயேசுவின் 1½ வயதில் தான் ஞானிகள் இயேசுவை தரிசித்திருக்கிறார்கள். எகிப்திலே அவர்கள் அந்த இயேசுவும் அவர் பெற்றோரும் சில வருடம் இருக்க வேண்டும் என்பதால் அங்கு அவர்களுடைய செலவுக்கென்று தேவன் ஞானிகள் மூலமாக தங்கத்தையும் காணிக்கையாக கொடுத்தார். தேவனுடைய பரிபாலனத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதிலிருந்து வேதத்திலே மத்தேயு கூறியதும் சரிதான், லூக்கா கூறியதும் சரிதான் என்பது நமக்கு புரிய வருகிறது. இயேசு பிறந்தவுடன் நியாயப்பிரமாண சடங்குகளை எல்லாம் நிறைவேற்றிய பின்னர் நாசரேத் சென்றார். அவரது 1½ வயதிலே பஸ்காவிற்கு எருசலேம் வரும்பொழுது ஞானிகள் அவரை சந்தித்தார்கள். அன்று இரவே அவர் எகிப்திற்கு சென்றார். எகிப்துக்கு சென்றதையோ, பெத்லெகேமில் ஆண் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டதை குறித்தோ லூக்கா எழுதவே இல்லையே, மத்தேயு மட்டும்தானே கூறியிருக்கிறான் என்று அவர் கேட்கிறார். மத்தேயு வேறு ஒரு காரியத்தை எழுதுகிறான், லூக்கா வேறு ஒரு காரியத்தை எழுதுகின்றான். மத்தேயு எழுதிய காரியத்தை லூக்கா எழுத வேண்டும் என்றோ, லூக்கா எழுதிய காரியத்தை மத்தேயு எழுத வேண்டும் என்றோ அவசியமில்லை. ஒரே காரியத்தை 2 பேரும் எழுத வேண்டும் என்றால் 2 சுவிசேஷகர்கள் எதுக்கு? எனவே மத்தேயு மட்டுமே எழுதியிருக்கிறான், லூக்கா எழுதவில்லை என்பதற்காக ஒரு காரியம் நடக்கவில்லை, தவறு என்று ஆகிவிடாது. செக்குலர் மேட்டர்ஸ் சேனல்காரர் இயேசு எகிப்துக்கே செல்லவில்லை என்றும், அதற்காக மத்தேயு ஓசியா 11:1 மேற்கோள் காட்டும் தீர்க்க தரிசனமும் தவறு என்று கூறுகிறார். ஏனெனில் ஓசியா 11ஆம் அதிகாரம் அந்த தீர்க்க தரிசனமானது இஸ்ரேலர்கள் சம்பந்தப்பட்டது, அது இயேசுவை குறிக்காது என்பதே அவருடைய வாதம். அவர் கூறுவது சரிதான். ஓசியா 11ஆம் அதிகாரமானது எப்ராயிமாகிய 10 கோத்திரத்தார் அசிரியர்களால் சிறைப்படுதல் சம்பந்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அதன் மூலம் அங்கிருந்து சிறைப்பட்டு போன இடத்திலிருந்து அவர்கள் உலகமெல்லாம் சிதறடிக்கப்படுதல் குறித்தும், பின்னர் கடைசி காலத்திலே உலகமெங்கும் இருந்து இஸ்ரேலுக்கு சிறை திரும்புதல் குறித்துமே அந்த தீர்க்க தரிசனம் கூறப்பட்டிருக்கிறது. அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஓசியா 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தின் ஒரு பகுதி, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்பது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து திரும்புதல் குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கூறுகின்றீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். வேதாகமத்திலே தீர்க்க தரிசனமானது எப்பொழுதும் ஒரே பேராகிராஃபாக கொடுக்கப்படாது. ஒரு காரியத்தையோ அல்லது ஒரு நபரையோ குறித்து கூறிக்கொண்டே வரும் பொழுது அதிலே வேறு ஒரு காரியத்தை அல்லது வேறு ஒரு நபரை குறிக்கும்படியான ஒரு வசனம் அல்லது ஒரு வாக்கியத்தை மட்டுமே அதிலே
பொதிந்து வைப்பது என்பது வேதாகமத்தினுடைய ஒரு மொழி நடையாகும். அதாவது வேதாகமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு முறை. இந்த முறையின்படிதான் இஸ்ரேல்கள் குறித்து தீர்க்க தரிசனம் இந்த ஓசியா தீர்க்கதரிசி கூறி வரும்பொழுது, அதிலே இயேசுவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை மட்டும், ஒரு வாக்கியத்தை மட்டும் ஓசியா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே புதைத்து வைக்கின்றான். இந்த முறை, இந்த தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய இந்த முறை தெரியாததால் வரும் குழப்பமே இப்படிப்பட்ட அரைவேக்காடுகளுடைய புலம்பலாகும். தீர்க்க தரிசனங்களை பொதிந்து வைத்தலுக்கு நாம் சில உதாரணங்களை கூட பார்ப்போம். சங்கீதம் 41ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அது தாவீது தன்னை குறித்தே கூறுவதாக இருக்கின்றது. தனக்கு தீராத வியாதி பிடித்துக் கொண்டதை பார்த்து தான் இனிமேல் எழுந்திருக்கப் போவதில்லை என்று தனது பகைவர்கள் கூறுவதாக அங்கு தாவீது பதிவு செய்கின்றான். அது கண்டிப்பாக தாவீது தன்னை பற்றி கூறும் காரியம்தான். அது கண்டிப்பாக இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் அல்ல. ஏனென்றால் இயேசு மாம்சத்தில் இருந்த காலத்தில் ஒரு காலமும் அவருக்கு தீராத வியாதி பிடிக்கவில்லை. எனவே அது கண்டிப்பாக சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்த காரியமாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் மட்டும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியது என்று யோவான் கூறுகின்றான். யோவான் 13:18. அது இயேசுவை யூதாஸ் காட்டிக் கொடுத்தல் குறித்தான ஒரு தீர்க்க தரிசனமாகும். வேத வசனம் நிறைவேறத்தக்கதாக அவ்வாறு நடந்தது என்று யோவான் கூறுகிறான். அந்த வேத வசனமானது சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இருக்கின்றது. தாவீதின் காரியத்துக்குள் இயேசுவை குறித்த அந்த ஒரு வசன தீர்க்க தரிசனத்தை தேவன் புதைத்து வைத்திருப்பதை நாம் இதிலே காண்கின்றோம். ஏசாயா 6ஆம் அதிகாரமானது ஏசாயா தீர்க்கதரிசி காலத்து இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே கூறும்படிக்கு தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியிடம் கூறும் காரியமாகும். நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு அது புரியும். ஆனால் அதில் 9, 10 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனமானது இயேசுவில் நிறைவேறியிருந்து இயேசுவே கூறுவதாக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனத்திலே மத்தேயு கூறியிருக்கின்றார். இங்கும் ஏசாயா கால இஸ்ரேல் ஜனங்களுக்கு கூறும்படிக்கு ஏசாயாவிடம் தேவன் கூறிய இந்த காரியத்தோடு இயேசுவை குறித்த அந்த 2 வசன தீர்க்க தரிசனங்கள் மட்டும் பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இதே போல இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இப்படியாக வேறு ஒரு காரியத்தை கூறுவது போல கூறி அதில் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனமாவது ஒரு வாக்கியமாகவோ அல்லது ஒரு வசனமாகவோ அல்லது 2 வசனங்கள் மட்டுமாகவோ பொதிந்து வைக்கப்பட்டிருப்பதை நாம் காண முடிகின்றது. தீர்க்க தரிசனம் உரைப்பதில் வேதம் கையாளக்கூடிய ஒரு முறைகளில் இதுவும் ஒன்று. அதை போலவே ஓசியா 11ஆம் அதிகாரம் இஸ்ரேலை குறித்து மொத்தமாக கூறினாலும் அதில் 1ஆம் வசனத்தில் ஒரு பகுதி மட்டும் எகிப்திலிருந்து இயேசு திரும்பி வருதல் குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாகத்தான் இருக்கின்றது. அது அங்கு பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது தெரியாமல் அரைவே கேட்டுத்தனமாக ஓசியா 11ஆம் அதிகாரமாவது இயேசுவை குறித்து கூறவில்லை, அது இஸ்ரேலை குறித்து கூறுகின்றது என்று கூறக்கூடாது. மத்தேயு பொய் சொல்கிறார் என்பதற்கு அந்த செக்குலர் மேட்டர்ஸ் சேனல்காரர் கூறக்கூடிய இன்னொரு காரியம், அந்த படுகொலைகள் வரலாற்றிலேயே பதிவு செய்யப்படவில்லையே என்பதாகும். இயேசுவின் சமகாலத்தவரான ஜோசப்பஸ் என்ற அந்த யூத வரலாற்று அறிஞர் கூட அந்த படுகொலைகளை பதிவு செய்யவில்லையே என்று கூறுகிறார். எனவே மத்தேயு கூறுவது பொய் என்று கூறுகிறார். ஜோசப்பஸ் அவர் காலத்திலே நடந்த இயேசுவின் வரலாற்றையே பெரிய அளவிலே பதிவு செய்யவில்லை. அவர் ஒரு ஞானி இருந்தார், அவர் பல அற்புதங்களை செய்தார், அவர் கொலை செய்யப்பட்டார், அவர் உயிர் தெழுந்ததாக அவரை பின்பற்றுகிறவர்கள் நம்புகின்றார்கள் என்ற அளவில் மட்டுமே இயேசுவை குறித்து ஜோசப்பஸ் எழுதியிருக்கிறார். இயேசு என்ற பெயரை கூட அவர் பயன்படுத்தவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் குழந்தையாக இருந்த காலத்தில் நடந்த ஒரு காரியத்தை அவர் எப்படி பதிவு செய்திருப்பார்? பெத்லகேம் மற்றும் ராமாவிலே 100 முதல் 200 குழந்தைகள் மட்டுமே அப்போது கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது வரலாற்றிலே பதிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு பெரிய காரியம் அல்ல. எகிப்திலே தலைச்சன் பிள்ளைகள், பல ஆயிரக்கணக்கான தலைச்சன் பிள்ளைகள் ஒரே இரவிலே கொல்லப்பட்டார்கள். அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? அந்த காலத்து எகிப்து வரலாற்று அறிஞர்களால் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? இல்லை. அதே போல அதைவிட சிறிய காரியமாகிய அந்த பெத்லகேம் ராமா படுகொலைகளும் கூட அந்த சமகாலத்து வரலாற்று அறிஞர்களாலும் அங்கு பதிவு செய்யப்படவில்லை.
இதே ராமாவிலே ராக்கேல் தனக்கு ஆண் பிள்ளை பெற்றபொழுது ஏற்பட்ட பிரசவ வலியினால் மாண்டு போனாள். ஆண் பிள்ளையை பிரசவிக்கும் போது ஏற்பட்ட வலியினால் அவள் ராமாவிலே மாண்டு போனதால் தேவன் அந்த ராமாவை பழி வாங்குவதற்காக அதிலிருந்து 1700 வருடம் கழித்து அந்த ராமா ஊரை பழி வாங்குவதாக மத்தேயு கூறுகின்றான். அது தேவன் ஒரு கொடூரமான தேவன் என்பதை அல்லவா அது காட்டும். எனவே அப்படிப்பட்ட ஒரு குழந்தை படுகொலையானது நடக்கவே இல்லை. மத்தேயு பொய் கூறுகின்றார் என்று அந்த செக்குலர் மேட்டர்ஸ் என்ற அந்த சேனல்காரர் கூறுகின்றார். மத்தேயு என்ன கூற வருகின்றான் என்பதை இவர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. மத்தேயு எரேமியா 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து அந்த மேற்கோளை காட்டுகின்றார். ராக்கேல் மரித்து கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு பிறகு எரேமியா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை கொடுக்கின்றார். அது ராமாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமே தவிர, ராக்கேல் தனது பிள்ளைக்காக பிரசவ வலி ஏற்பட்டு அங்கு அவர் மாண்டு போனாள் என்பதற்காக, ராமாவை பழிவாங்கும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு சாபம் அல்ல. அது ஒரு ஒப்பீடு அவ்வளவுதான். ராமாவிலே ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது பிரசவ வலியால் ராக்கேல் கஷ்டப்பட்டால் மரித்தும் போனாள். அது ஒரு ஆண் குழந்தைக்காக நடந்த ஒரு காரியம். அதே போல இதே ராமாவிலே பின்னர் அதில் உள்ள தாய்மார்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைக்காக அழுவார்கள் என்று தேவன் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பின்னர் நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாக கூறுகின்றார். இது எப்படி தேவனை கொடூரமானவராக சித்தரிக்க முடியும்? சில வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதியிலே மிகப்பெரிய சுனாமி வந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதிலே மாண்டு போனார்கள். அதை குறித்து இன்னும் சுற்றுப்புற சூழலியாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர், அப்படிப்பட்ட சுற்றுப்புற சூழல் நிபுணர்களிலே ஒருவர் 2030ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அதே 26ஆம் தேதி மீண்டும் ஒரு சுனாமி வரும். அப்போது ஏற்கனவே மரித்தவர்களை விட அதிகமானோர் மரித்து போவார்கள். அந்த அளவுக்கு அது பயங்கரமான சுனாமியாக இருக்கும் என்று கூறுகிறார். அவர் கூறிய 2030ஆம் ஆண்டும் வந்தது. டிசம்பர் 26ம் வந்தது. அதே போல அவர் கூறியபடி அந்த டிசம்பர் 26, 2030 அன்றைக்கு மிகப்பெரிய சுனாமி வந்து முன்பை விட பல மடங்கு அதிகமானோர் மடிந்தும் போனார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. அப்படி என்றால் அந்த சுற்றுப்புற சூழல் வல்லுநரை குறித்து நாம் என்ன கூறுவோம்? அவர் எவ்வளவு பெரிய கொடூரமான மனிதன். இத்தனை ஜனங்களை கொண்டு போட்டு விட்டானே அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இல்லல்ல. அவர் கணித்தது மிக சரியாக நடந்திருக்கின்றது என்று நாம் அவரை பாராட்டுவோம். இன்றைக்கும் கூட சில பேரழிவுகள் நடக்கிறது என்றால் அதை குறித்து நாஸ்ட்ரடாமஸ் முன்னரே கூறியிருக்கின்றாரே, பாபா வாங்கே முன்னரே கூறியிருக்கின்றாரே என்று கூறி அவர்களுடைய தீர்க்க தரிசன திறமையை நாம் வியந்து பாராட்டுவோம். அந்த அழிவை அவர்களுடைய தலையிலே கட்டி அவர்களை கொடூரர்கள் என்று நாம் சித்தரிக்க மாட்டோம். ஆனால் ராமாவில் ஆண் பிள்ளை பிரசவிக்கும் பொழுது பிரசவ வலியால் துடித்து மரிந்து போன ராக்கேலுடைய வேதனை அது ஒரு சிறிய சம்பவம் தான். இதைவிட மிகப்பெரிய ஒரு சம்பவம் இதே ராமாவிலே நடக்க இருக்கிறது. அதுவும் ஆண் பிள்ளையின் பொருட்டே நடக்க இருக்கின்றது என்று தேவன் பின்னர் நடக்கக்கூடிய காரியத்தை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக முன்னுரைத்த போது மாத்திரம் அவர் எப்படி கொடூரமான தேவனாகி விடுகின்றார்? அதிலே தேவனுடைய கொடூர தன்மை வெளிப்படவில்லை. அவரது முக்காலமும் அறியக்கூடிய அவருடைய ஞானமே வெளிப்படுகின்றது. சகோதரர்களே, மத்தேயு பொய் கூறுகின்றான் என்பதற்கு இந்த செக்குலர் மேட்டர்ஸ் என்ற சேனல்காரர் கூறிய எல்லா காரியங்களும் பொய் என்று நாம் இப்போது நிரூபித்திருக்கின்றோம். இவர்தான் வேதத்தை குறித்து பொய் பேசிக் கொண்டு திரிகின்றார். இனிமேலும் இது போன்று நிறைய பொய் பேசுவார். விழிப்போடு இருங்கள். நான் கடந்த 25 ஆண்டுகளாக செய்த எல்லா வேத ஆராய்ச்சிகளையும் தொகுத்து ஏதேனின் ராஜ்யம் என்ற 530 பக்க புக்காக வெளியிட்டிருக்கின்றேன். அந்த புத்தகத்தில் இது போன்ற தவறான போதனைகளுக்கு ஏற்ற விளக்கம் ஏராளமாக இருக்கின்றது. அந்த புத்தகம் PDF காப்பியாகவும் இப்போது என்னிடத்தில் இருக்கின்றது. அந்த புத்தகம் வேண்டும் என்போர் கமெண்ட்லே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை பதிவிடவும். அந்த PDF காப்பியானது அவர்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கப்படும். தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. துதி கன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.